நம்ம லைஃப்ல பாதி டென்ஷனே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது தான். ஒரு ஹோட்டல் போறீங்க, அப்ப அந்த வெயிட்டர் வந்து ஒரு தப்பான ஆர்டர் வந்து எடுத்து வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதோட ஃபர்ஸ்ட் டேவா கூட இருக்கலாம். உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்க மேல அன்வான்டா கோவப்படுறாங்கன்னா, அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க ஏதோ டஃப் டைம்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ கஷ்டம் இருக்கு, அதை தான் இப்படி ரெஃப்ளெக்ட் பண்றாங்க அப்படின்னு. உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க மெசேஜ் பண்றீங்க, ஆனா ரிப்ளையே வரல, அப்ப நீங்க டென்ஷன்லாம் ஆக வேணாம். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு ஏதோ ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க, அது கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தான். எல்லா சிச்சுவேஷன்ஸுமே நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம், உங்க புரிதலை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா. நான் சொன்ன புரிதல்லாம் உண்மையா கூட இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சொன்ன மாதிரிலாம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நமக்கு தானே நிம்மதி. நம்ம நிம்மதி தான் நமக்கு முக்கியம். இங்க பிகாம் படிச்சவெல்லாம் நிம்மதியா இல்ல, பி காம் அதை படிச்சவன் தான் நிம்மதியா இருக்கான். சோ பி காம். நதியிலே விழுந்த இலையென உனது பயணங்கள் தொடர்ந்து போகட்டும். அலை வரும் அடுத்த திருப்பத்தில் உனது கரை எதிரிலே தோன்றிடும். வேறெங்கோ செடி எங்கோ நீ இங்கு தனியாய் போகிறாய். வழி தவறி வீட்டில் வந்த பறவை